உள்ளதாக்குகிறேன். கர்த்தர் சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எலும்ப நினமுள்ளதாக்குறேங்கிறதான். அவன் இப்ப வாக்குத்தத்தத்துல இவ்வளவு பார்த்து இருந்தாலும் கூட இத ரொம்ப குறிப்பிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் எலும்பை நான் நினமுள்ளதாக்குகிறேன். ஹல்லேலூயா. சொல்ல கரங்களை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். எனக்கு கை வலி கிடையாது, எனக்கு கால் வலி கிடையாது, எனக்கு இடுப்பு வலி கிடையாது, எனக்கு முதுகு வலி கிடையாது. என்ன ஓட சொன்னா ஓடுவேன், உட்கார சொன்னா உட்காருவேன், எல்லாம் அப்படிங்கிறவங்க ஒரு கை தூக்கி ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வழியும் இல்லாதவங்க நான் உங்களை தனியா வாட்ச் பண்றேன். ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சா கூட நமக்கு அப்படியே அசந்து போகுது இல்ல? கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது இல்ல, முட்டிலாம் சுறுசுறுங்குது இல்ல? அல்லேலூயா. அந்த காலத்து சாப்பாடுலாம் கேப்பங்களி, கம்மங்கூழு நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அதெல்லாம் பிடிக்காது. அரிசி சோறு கிடைக்குமா? அரிசி சோறு கிடைக்குமா? இப்ப அரிசி சோறு தான் பிரச்சனையாவே இருக்குது. அந்த சாப்பாடுலாம் ஒரு நேரம் நல்லா பலனா இருந்துச்சு. எங்க அம்மா பாருங்க, எத்தனை வயசு பாருங்க, 74 வயசு. எங்க அம்மா பாருங்க, இன்னைக்கு ஊழியத்துக்கு ஓடுன்னு ஓடுறாங்க. அவங்க அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. இந்த காலத்துல இப்பயே பாருங்களேன், வளர்ந்து வரும்போதே பாருங்களேன், அம்மா கை வலிக்குது, அம்மா கால் வலிக்குது. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க நான் சொல்லல, வாலிப பிள்ளைங்களே இன்னைக்கு அந்த லட்சணத்துலதான் இருக்குது. ஏன்னா எலும்புல பலன் இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன் எலும்பை நான் நினமுள்ளதாக்குவேன். நினம்னா என்னது? நினம்னா தெரியுமா? ஊன். எலும்புக்குள்ள ஒரு ஊன் இருக்கும். அப்படியே மட்டன் வாங்கி நல்லி எலும்பு போடுங்க, நல்லி எலும்பு போட்டு வாங்கிட்டு வா மட்டன். அந்த நல்லி எலும்பு எடுத்து தட்டுன்னு தட்டி அதுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஊன் இருக்குது. ஊனு டேஸ்ட் மட்டும் இல்ல, ஊனு ஸ்ட்ரென்த்தும் கூட. ஹல்லேலூயா. அப்போ எலும்புக்குள்ள இருக்கிற அந்த ஊனு எலும்புக்குள்ள இருந்தாதான், எலும்புக்குள்ள அந்த ஊனு இருந்தாதான் அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த கொழுப்பு, உடம்புல கொழுப்பு வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. குறைப்போ அப்படின்றோம் டாக்டர். கொழுப்பை போய் குறைச்சிட்டு வா போ, கொழுப்பு நிறைய இருக்கு. கொழுப்பு நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகுது தெரியுங்களா? அம்மா நெஞ்சு வலிக்குது, என்னாச்சு போ ஆஞ்சு ஏதோ பண்ண சொல்றான். உள்ள இருதயத்துக்கு போற ரத்த குழாய்க்குள்ள எல்லாம் கொழுப்பு அடைச்சிட்டு இருக்குதான், அட்டப்பு இருக்குதான். இப்போ ஊசியை வச்சு எல்லாத்தையும் ஏத்தி கிளீன் பண்ணு. கொழுப்பு உடம்புல இருக்க கூடாது, கொழுப்பு எலும்புல இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு பாரு, உன் எலும்பெல்லாம் நான் கொழுப்புள்ளதான் மாத்துறேன். கை வலியும் வராது, கால் வலியும் வராது, இடுப்பு வலியும் வராது, முதுகு வலியும் வராது. என்ன எங்க பண்ண போறேன்? சரீரத்துல இல்ல, எலும்புக்குள்ள நான் உனக்கு கொழுப்பு தரேங்கிறாரு. என்ன கர்த்தருங்க. ஏங்க உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்சவங்க நண்பரா இருக்கட்டும், உங்க வீட்டுல யாராவது உன் எலும்புக்கு நான் கொழுப்பு வாங்கி தரேன், கொழுப்பு தரேன் யாருன்னா சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம கர்த்தர் தாங்க எல்லாத்துலயும் சூப்பரான ஆளு. ஆமேன். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் சொல்ற உன் எலும்புகளை, இதுதான் ரொம்ப இன்னைக்கு இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமா சொன்னது, உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாய் மாற்றுகிறேன். நினமுள்ளதாய் இருக்கும். அவர் நினத்தை நல்ல உள்ள எலும்புக்குள்ள நல்ல கொழுப்ப தரங்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. சோ ஒரு ஆவிக்குரிய விஷயத்தையும் அப்படியே சேர்த்து சொல்றேன். இது இப்ப சரீர பிரகாரமான எலும்பு மட்டும் குறிக்காது. ஆவிக்கு நம்மள மாதிரி இன்னொரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஒரு ஆள் கிடையாது, 2 ஆளு. ஹல்லேலூயா. நம்மள மாதிரியே இருப்பான் நம்ம ஆவிக்குரிய மனுஷன். அதே மாதிரி நம்மள மாதிரியே இருப்பாங்க நம்முடைய தேவ தூதர். ஏதோ வித்தியாசமா இருப்பாங்க நினைக்காதீங்க. சோ நம்மள மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப வசனத்தை அங்கங்க எடுத்துட்டு வந்துச்சா அது சரியா வராது. அது நேரம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா பாத்துருவோம். அப்போ கர்த்தர் நம்ம அந்த ஆவிக்குரிய மனுஷனும் அவனுடைய எலும்பும் நினமுள்ளதா இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், ஆவிக்குரிய மனுஷனுக்கு எலும்பு இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். அல்லேலூயா. பாருங்க, நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் தரிசனம் சில நேரங்களில் தரிசனம் பார்க்கும்போது என் கண்ணு இந்த கண்ணு தரிசனம் பார்க்காது, இந்த கண்ணு ஆனா நான் சொல்லும் போது எப்படி சொல்றேன்னா, நான் இப்போ ஒரு சீன் பாக்குறேன், ஒரு தரிசனத்தை பாக்குறேன்னு சொல்றேன்ல, அது இந்த கண்ணு கிடையாது. எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கான், எனக்கு தெரியுது இந்த கண்ணு எனக்கு 2 கண்ணு கிடையாது, எனக்கு 4 கண்ணு இருக்குது. ஆனா உங்களுக்கு இந்த 2 கண்ணு தான் தெரியும். அப்ப எனக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் தான் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த காரியத்தை பாக்குறது. அதை பார்த்துதான் இந்த வாய் சொல்லுது. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் வரும்போது இந்த வாயை வச்சு உள்ள இருக்கிற மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேசுறதுக்கு இந்த வாய் தான் தேவைப்படுது. நீங்க எல்லாருக்குமே இது இருக்குது ஆவிக்குரிய உலகத்துல. ஹல்லேலூயா.
சோ அப்ப ஆவிக்குரிய மனிதனும் அவனுடைய எலும்பும் நினைவுள்ளதா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சில வசனங்களை வந்து நம்ம வேகமா வந்து நம்ம வாசிப்போம். அதாவது பாத்தீங்கன்னா நீதிமொழிகளுடைய ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். வேகமா இந்த வார்த்தையை முடிச்சிடலாம். நம்ம ஆதியாகம கவனமா கவனிங்க. ஆதியாகமம் 50:25 வாசிங்க. தேவன் உங்களை சந்திக்கும் போது, யோசேப்பு சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக, என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களா என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை விடுவித்துக் கொண்டான். யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை விடுவித்துக் கொண்டான். சொன்னா என் சரீரத்தை இங்க இருந்து எடுத்துட்டு போவாதீங்க, என் எலும்பை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். புரிஞ்சவங்க ஒரு அழிலே சொல்லுங்க. இந்த எலும்புடைய பவர், எலும்புடைய வல்லமை என்னன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க சரீரத்துல ஆவிக்குரிய காரியத்துக்கு சொல்லித்தரு கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. யோசேப்பு சொல்றாரு, என் சரீரத்தை நான் எகிப்துல பார்வோன் விஷயத்துல எல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த பிரமிட் எல்லாம் கட்டி அவங்க நிறைய அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் சொல்லும் போது என் சரீரத்தை இங்க இருந்து நல்லா பக்குவப்படுத்தி அப்படியே எடுத்துட்டு போயிருங்கப்பா, எத்தனை வருஷம் ஆனாலும் கொண்டு போய் காணால அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லல, என் எலும்புகளை இங்க வைக்காத, என் எலும்பை எடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி யாத்திராவும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்க பஸ்கா நல்லா கவனிங்க, நீங்க பஸ்காவை ஆசரிக்கும் போது அந்த பஸ்கா குட்டியை ஆட்டுக்குட்டியை நீங்க அடிக்கும் போது அதனுடைய எலும்பை நீங்க உடைக்க கூடாது. அல்லேலூயா. என்ன கவனிங்க, அந்த எலும்பை என்ன பண்ணக்கூடாது, உடைக்க கூடாது. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுநாதர் சிலுவையில தொங்கும் போது அவருடைய எலும்பை முறிக்கல தெரியுங்களா. மத்த 2 கல்லனுடைய எலும்பையும் உடைச்சாங்க, ஆனா இயேசுனுடைய எலும்பை என்ன பண்ணல, உடைக்கல. அப்போ பாத்தீங்கன்னா 2வது என்னாகும் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிங்க. 19:16 ஒருத்தர் வாசிங்க. என்னாகும் 19:16. வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது, செத்தவனையாவது, மனித எலும்பையாவது, பிரேத குழியையாவது தொட்டவன் எவனும் 7 நாள் தீட்டுப்பட்டிருக்கும். மனுஷ எலும்ப தொட்டவன் 7 நாள் தீட்டு. எலும்ப தொட்டவன் 7 நாள் நாவா தீட்டு. இந்த எலும்புனுடைய பவர் என்னன்னா, இந்த மந்திரவாதிகளா சுடுகாட்டுல என்னத்தை வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? என்ன வச்சு மந்திரம்? மண்டை ஓடு, மனுஷ எலும்ப வச்சு. ஏன் அவன் மண்டை ஓட்டை வச்சு செத்து போனவனுடைய எலும்ப வச்சு ஏன் அவன் மந்திரம் பண்றான்? ஏன் மந்திரம் பண்றான்? அந்த எலும்புல அவ்வளவு இருக்குது தீய சக்தி. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அடக்கம் பண்ண அந்த வெட்டியான் இருப்பான் இல்லையா, கல்லறையில வெட்டியா அந்த எரிக்க அவன்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருவாங்க இந்த மந்திரவாதிகளாம். தலைச்சம்புள்ள அதுலயும் தலைச்சம்புள்ளைய யாராவது கொண்டாந்து எரிச்சாங்கன்னா, இறந்துடும்ல, யாராவது எரிச்சாங்கன்னா அந்த எலும்பு நீ சொல்லி எனக்கு என்ன பண்ணிடு, எனக்கு எடுத்து கொடுத்துருமா, அதை வச்சு பண்ணுவாங்க. இப்போ எலும்புக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருக்குது. இதுல வேதம் முழுசும் நிறைய விஷயங்கள் இது சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால சரீரத்துல இருக்கிற எலும்பை நீங்க அவ்வளவு லேசா நினைச்சிடாதீங்க. இப்ப இந்த சரீரத்துல எலும்பு இல்லைன்னு வைங்களேன், நடக்குன்னு இருப்போம் நம்ம. இந்த கையில எலும்பு இருக்கிறனாலதான் அப்படி மடக்கிறோம், நீட்டுறோம், எல்லாம் இருக்குது. காலில் எலும்பு இருக்கிறதுனால நீட்டுறோம் இல்ல. இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், எலும்பே இல்ல, ஒரு கூடாரம் போடுறோம், 4 பில்லர் போடாம ஒரு கூடாரம் போட்டா அது படுத்திருக்கும், நிம்மதா நிக்கும். ஹல்லேலூயா. இப்ப எலும்புக்கு எவ்வளவு ஒரு மகத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. சோ யோபின் புஸ்தகம் அது மாத்திரம் இல்ல, எலும்புல ஒரு மனுஷனுடைய காரியங்கள். யோபு வாசிங்களா, யோபு 20:11 வாசிங்க. யோபு 20:11. ஒருத்தர் சங்கீதம் 108:18 எடுத்துக்கோங்க. 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்து, அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். பாவம் எங்கே போய் தங்குது? இப்போ ஒரு பாவம் செய்யறோம்ல, அந்த பாவம் நம்ம உள்ள செய்யும் போது அந்த பாவம் எங்க தெரியுமா போய் சேருது? எங்க இருக்குது? எங்க தெரியுமா இருக்குது? அந்த பாவம் எங்க இருக்குது? அது எலும்புக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. அது எங்க போய் உட்கார்ந்து இருக்குது? சரீரத்துல இதயத்துக்குள்ள போய் உட்காரல, கிட்னிக்குள்ள போய் உட்காரல. அந்த பாவம் செய்யும் போது அந்த பாவம் எலும்புல போய் உட்காருது. பாவம் எங்க போய் உட்காருது? வாசிங்க சங்கீதம் 108:18.
109:18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். பாருங்க, சாபத்தை இப்ப ஒருத்தருக்கு அநியாயம் செய்யும் போது, ஒருத்தரை தவறா நடத்தும் போது, ஒரு திருடும் போது, ஒருத்தரை கேவலமா பேசும்போது, இல்ல ஒருத்தவங்களுடைய வைத்தறிச்சலை நம்ம வாங்கி கொட்டி கொள்ளும் போது, இந்த மாதிரி சாபம் இருக்கு இல்லையா, இந்த சாபம் அங்கேயா மேல தெரியும். ஆனா அது எங்க போய் தெரியுங்க இருக்கும், அவன் எலும்புல போய் என்ன மாதிரி ஒட்டிட்டு இருக்குமா. அப்போ எலும்புக்குள்ள போய் சாபம் உட்கார்றதுனாலதான் என்ன மாதிரி சாபம் எலும்புக்குள்ள எலும்புல பலன் இல்லாம போகுது. ஒருத்தவங்க சமீபத்துல ரொம்ப வருஷம் தெரியும் அவங்கள, நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருந்தேன். அவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல இறந்து போனாங்க. அவங்க ஏன் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, அவங்களுக்கு எலும்பு கேன்சர். என்ன கேன்சர்? எலும்பு கேன்சரம். அது ஒரு ஊசி மட்டும் ஒரு ஊசி மட்டும் 58,000 60,000 எனக்கு ஜாய்ஸ் தான் சொன்னாங்க. எத்தனையோ ஆயிரம் அந்த ஊசி மட்டும். அதை போட்டு 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 நான் நினைச்சேன், ஐயோ ஒரு நாளைக்கு ஊசியோட ரேட் இதுனா அவன் எத்தனை லட்சம் எத்தனை எவ்வளவு அந்த பிள்ளைங்க கடனை வாங்கி சம்பாதிக்கிறதெல்லாம் போட்டு போட்டு அம்மாவை காப்பாத்துறது. கடைசியில அந்த எலும்பு என்னன்னா, எலும்பு கேன்சர் அப்படின்னா என்னன்னா, அந்த பாடி அவங்களுடைய சரீரத்துல இருக்க அந்த எலும்பு அப்படியே மாவு மாதிரி அப்படியே உள்ளேயே, அதான் எலும்பு கேன்சர். அதை அப்படியே மாவு மாதிரி அரிச்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க இறந்து போனாங்க. ஜானகி அவங்க பேர். நம்ம தெருவுக்கு பக்கத்துலதான் இறந்து போனாங்க. சோ இங்க வாசிக்கிறோம், சாபம் பாவம் மட்டும் எலும்புல போய் தங்கலைங்க, சாபமும் எலும்புலதான் தங்குது. என்ன போல தங்கிக்குதான். அப்ப எலும்புக்குள்ள போய் சாபம் உட்கார்ந்தா எப்படி நம்மள சரீரம் எப்படி நல்லா இருக்கும். இதுல ஒரு விசேஷமான ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல சொன்ன, நீங்க கவனிச்சுட்டே வரணும். எலும்பு அழியாதது. அல்லேலூயா. சரீரத்துல உள்ள எல்லாம் மரிச்சு போன பிறகு எல்லாமே போயிடும். ஆனா எலும்பு மட்டும் கிடக்கும். ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ண போனா எலும்பு மட்டும் என்ன பண்ணுது, தோண்டி எடுக்கிறாங்கல்ல, அதுல ஏற்கனவே எலும்பு மட்டும் என்ன பண்ணல, மண்ணோட மண்ணா மக்கி போகல, எலும்பு அப்படியே இருக்குது. ஆமீன், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோபு சொல்லும்போது அவன் எலும்புகள் வாளா வயதின் பாவத்தினாலே நிறைந்திருக்குதுங்கிறாரு. சங்கீதக்காரர் சொல்லும்போது சாபம் அவனுடைய எலும்புகளிலே எண்ணெயை போல இருக்கிறது என்று சொல்லி, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குவேன். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க, சாபம் என் எலும்புக்குள்ள இனிமே சாபம் இருந்தாலும் சரி, ஏதோ நான் அறியாமல் செஞ்ச பாவம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய இன்னைக்கு வாக்குத்தத்தம், உன் எலும்பு நினமுள்ளதாய் மாறும். கர்த்தர் நம்முடைய எலும்பை நினமுள்ளதா ஆக்கிட்டாருன்னா நம்ம சூப்பர் தாங்க. அல்லேலூயா. ஏன்னா எலும்புல இருக்கிற எலும்பு அழியாததா இருக்கிறதுனால அதுக்குள்ள சாபம் இருக்கும், வல்லமையும் இருக்கும், நிறைய வல்லமை இருக்கும். எப்படி? எலிசா தீர்க்கதரிசி இருந்தாரு, இறந்துட்டாரு. 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம் இல்லையா, இறந்துட்டாரு. இறந்தானே ஒரு படை யுத்தம் வருது, ஒருத்தர் செத்து போயிட்டான், அவனை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த வசனம் வாசிப்பாங்களா? 2 ராஜாக்கள் 13 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. இந்த பக்கம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எலிசா ஜெபம் பாருங்க, ஜெபம் பண்றாரு, கர்த்தரோட பேசுறாரு. கர்த்தரோ அதெல்லாம் எங்க போய் தங்கி இருந்துச்சு தெரியுங்களா? அந்த வல்லமை எல்லாம் எங்க போய் தங்கி இருந்தது? அப்படியே எலிசா செத்தோன்னு எலிசாவோட போயிடுச்சா? இல்ல, எலும்புக்குள்ள இருந்துச்சு அந்த வல்லமை. ஆமேன். ஒருத்தருடைய பாவம் எப்படி எலும்புக்குள்ள இருக்குதோ, அதனாலதான் வாசிச்சோம், ஒருத்தன் மனுஷனுடைய எலும்பை தொட்டா 7 நாள் தீட்டு. பாளையத்துக்கு போறோமா அங்கிட்டு போய் நில்லு. ஒரு மனுஷன் எலும்பை தொட்டா, ஏன்னா அவன் எப்படி என்ன மாதிரி கேரக்டர் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. அது தீட்டு அப்படின்னு கர்த்தர் சொல்லி வச்சார். எலும்பை தொட்டாலே தீட்டு, பிரேதத்தை தொட்டா தீட்டு. இப்ப இங்க ஒரு எலும்புக்குள்ள ஒரு பாவம் இருக்குது, ஒரு எலும்புக்குள்ள எப்படி ஒரு சாபம் இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம், வல்லமை எல்லாமே எலும்புக்குள்ளதான் போய் நிக்குது. அப்ப அந்த எலும்பு எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
செத்து போனவனை தூக்கிட்டு வந்து போட்டவனே அந்த எலும்புல பட்ட எலிசாவோட எலும்புல பட்டவனே அவன் உயிரோட எந்திரிச்சிட்டான். உயிரோட எந்திரிச்சு கால் ஊண்டி நின்னுட்டான். நீதிமொழிகள் வாசிப்போம், ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3:8 வாசிக்கலாம். அதுக்கு மேல உன்னை பெரிய அறிவாளியா, உன்னை பெரிய புத்திசாலியா அதுக்கு மேல உள்ளது நீ நினைச்சுக்காத. நீ உன்னை ஞானி என்று உன்னை பெருசா ஞானி நினைச்சுக்காத. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அப்படி ஆளு இப்படி ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு உன்னை பெரிய ஞானி மாதிரி நினைச்சுக்காத. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஆமா, எலும்புல பாவம் தங்க கூடாது, எலும்புல சாபம் தங்க கூடாது. எலும்பு நல்லா புஷ்டியா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா. நான் வந்து ஆவிக்குரிய மனுஷனுடைய எலும்ப உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஆவிக்குரிய மனுஷனுக்கு எப்படி எலும்பு இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க போகணும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷகம், அதுல ஒரு வசந்த வாசி 24:39 வாசிங்க. 24:39 சீக்கிரம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்கள். இயேசுநாதர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். எல்லாருக்கும் ஒரே பயம், ஆவி வந்து நிக்குதுப்பா, ஏன் ஆவி வந்து நிக்குதுப்பா அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஆவிலாம் இல்லப்பா, இங்க வா, இங்க வா, உன் கையை என்ன பண்ணு, டா விரல் ஓட்டக்குள்ள போட்டு பாரு, டா வா என்ன தொடுனாரு. சொன்னாரு, ஒரு ஆவிக்கு எலும்பும் மாமிசமும் இருக்காது, உயிர் தெழுந்த இயேசு சொன்னாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆவி ஆயிடுவோம்னா அப்படிலாம் இல்ல. நம்ம சரீரத்துல ஒரு நமக்கு வந்து எலும்பு உள்ள இருந்தாதான் இது ஒரு உருவம்னே தெரியும். மோசையும் எலியாவும் வந்து கர்த்தருடைய சமூகத்துல மலையில எல்லா பிள்ளைங்களை கொஞ்சம் பக்கத்துல உட்கார வைங்க. என்ன பண்ணாங்க, வந்து பேசினாங்க. இவர் தான் மோசே, இவர் தான் எலியான்னு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? எலும்பு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எலும்பும் மாமிசமும் இருந்தது, ஆனா அது ஆவிக்குரியது. அதான் சொல்றேன், நிறைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும்புக்குள்ளே ஒரு சில வசனம் 3:8 நீதிமொழிகள் 3:8 வாசிக்கும் போது, எலும்புக்கு ஒரு ஆரோக்கியம் வரணும்னா நீ கர்த்தருக்கு பயந்துரு. நீதிமொழிகள் 15:30 வாசிக்கலாம். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஆமென். நல்ல செய்தி எலும்புகளை என்ன பண்ணுமா? புஷ்டியாக்கும். அப்போ நீங்க வந்து நல்ல செய்திகளை, ஆவிக்குரிய காரியங்கள், ஆத்மாவுக்கு பிரயோஜனமான காரியங்கள், வாழ்க்கைக்கு நன்மை எல்லாம் கவனிங்க. வாழ்க்கைக்கு நன்மையான காரியங்களை நீங்க அதிகமா கேட்க கேட்க எலும்பு புஷ்டியாகும். நான் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதனும் சரி, சரீர பிரகாரமான மனிதனும் சரி, ரெண்டு பேரும் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை கேளுங்க. நீதிமொழிகள் 16:24 வாசிக்கும் போது, இனிய சொற்கள் என்ன பண்ணுவான்? எலும்புகளுக்கு ஔஷதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா பேசணும், நல்லா பேசணும். எப்படி பேசணும்? நீ என்னத்துக்கு லாய்க்கு, நீ எல்லாம் இருக்கா பாரு, அப்படி பேசும்போது அது நம்ம எலும்பை பலவீனப்படுத்தி விடும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு போட்டோம், நீங்க இங்க கவனிங்க. வந்தவங்களும் டக்குன்னு போய் உட்காருவோன்னு உட்கார மாட்டாங்க. ஹல்லேலூயா. சோ வந்து கேட்பது, நல்ல செய்தி கேட்பது நம்முடைய எலும்புக்கு ஆரோக்கியம். நல்ல காரியங்களை பேசுவது நம்முடைய எலும்புக்கு ஆரோக்கியம். இப்ப சொல்ற பாருங்க, கை கால் வலி வராம இருக்கணுமா, இடுப்பு வலி வராம இருக்கணுமா, மூட்டு வலி வராம இருக்கணுமா, நல்ல விஷயத்த கேளுங்க, நல்ல விஷயத்த பேசுங்க, எலும்பு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ எசேக்கியேல், நம்ம நீதிமொழிகள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது அங்க ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லு. எல்லா தீர்க்க தரிசனம் சொன்னோன்னே எல்லா எலும்பும் அந்தந்த ஆளோட அந்தந்த எலும்போடு சேர்ந்துக்குச்சு. எல்லாம் ஒரே பள்ளத்தாக்குல தான் கிடந்துச்சு. ஹல்லேலூயா. எலும்பு இருந்தா மாமிசம் வரும், எலும்பு இருந்தா ஆவி வரும். தேவை என்னது? முதல்ல தேவை என்னது?
என் ஆத்மாவை எல்லாம் எந்திரிங்க முடிச்சிடலாம். என்ன தேவை? முதல்ல என்ன நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்? வாயை தரங்க. என்ன ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்? நம்முடைய எலும்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அதான் கர்த்தர் சொன்னார், உன் எலும்புகளை உன் எலும்புகளை உன் எலும்புகளை உன் எலும்புகளை உன் எலும்புகளை நான் இனமுள்ளதாக்குவேன். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த காரியங்களை கர்த்தர் என்னோட கூட பேசும்போது, ஆவிக்குரிய மனிதன் இயேசு உயிரோட எலும்பு இருந்தது. எல்லாருக்கும் எலும்பு இருக்குது. எலும்பே இல்லாம ஆவினா உசும் அப்படியே காத்தோட காத்தா பறந்து போயிடும். அது இல்ல, ஆவிக்குரிய சரீரம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அங்க எழுதும் போது ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, அந்த சரீரத்துக்கு எலும்பு இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்ற அந்த சரீரத்திலயும் எலும்பு இருக்குது. இந்த எலும்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? நான் எலும்பை ஆசீர்வதிக்கிறேன். உன் எலும்பு நல்லா இருக்கும். உன் எலும்பு நல்லா புஷ்டியா இருக்கும். உன் எலும்புக்குள்ள நல்லா கொழுப்பு வைக்கிறேன். நான் என்ன வைக்க போறாரு? நீனம். இந்த பிராமின் நம்ம பைபிள மொழிபெயர்த்ததுனால என்னென்னத்தையே எழுதி வச்சுக்கிறாரு. புது டிரான்ஸ்லேட் நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. நீனம்னா கொழுப்பு, சத்து, ஊன். அதுக்கு இன்னொரு பேர் ஊன். அப்போ நம்ம எலும்புக்குள்ள என்ன வைக்கிறாராம்? அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற பசை, அந்த ஊனை, அந்த கொழுப்பு தன்மையை எலும்புல வச்சு நம்மளை கர்த்தர் இன்று முதல் நம்மளை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமை, நீங்க செபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமை, அபிஷேகம் எங்க இருக்கணும்? சும்மா நீங்க இதுவரைக்கும் இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாபம்னாலும் எலும்புக்குள்ளதான் தங்கும், பாவம்னாலும் எலும்புக்குள்ளதான் தங்கும், ஆசீர்வாதம்னாலும் எலும்புக்குள்ளதான் தங்கும், வல்லமைனாலும் எலும்புக்குள்ளதான் தங்கும். கர்த்தர் உங்க எலும்பை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் போது அந்த கர்த்தருக்கு கொடா கொடி சோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் எலும்பிலே போய் நிற்கும் என்று சொன்னால், சாபம் எலும்பிலே போய் நிற்கும் என்று சொன்னால் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது போய் நியாயத்தீர்ப்புல போய் நிக்கும். எப்படி நிக்கும்? இப்படி நிக்கும். ஹல்லேலூயா. சோ அதே சமயம் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள், இந்த எலும்பு தான் இந்த எலும்பை வச்சுதான் இப்போ அடக்கம் பண்றோம். கிறிஸ்தவங்க நம்ம அடக்கம் பண்ற போது பெட்டிகளை வச்சு அடக்கம் பண்றோம். பெட்டியில அப்படி சரீரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெட்டியும் மங்கி போயிருக்கும். இருக்க போறது எலும்பு தான். இருக்க போறது என்னது? எலும்பு தான். அது உள்ள இருக்கும். அந்த எலும்பு கிறிஸ்துவின் நாளிலே அதுக்கு ஒரு சரீரம் உண்டாக்கப்பட்டு அது உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே எழும்பும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா சரீரங்களும் எழும்பும். கிறிஸ்து வரும்போது பாவி எழுந்திருப்பான், நீதிமானு எழுந்திருப்பான், எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் அந்த எலும்புக்குள்ள அவன் மரித்த பிறகு அவன் கல்லறைக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு உயிர் அடையும் போது அவன் பாவ மனுஷனா உயிர் அடைகிறானா, இல்ல ஆவிக்குரிய மனுஷனா, ஒரு நீதிமானா, பரிசுத்தவானா உயிர் அடைகிறானான்னு சொல்லி அப்பதான் தெரியும். அதுக்கு இப்பயே அஸ்திவாரம் போடணும். ஹல்லேலூயா. உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது நம்முடைய சரீரம் நல்ல ஆத்துமா மனுஷன், ஹல்லேலூயா, நல்ல வல்லமை உள்ளதாய், நல்ல ஜெபங்களினால் நிறையப்பட்டதாய் அந்த எலும்புக்கு ஒரு சரீரத்தை கர்த்தர் கொடுப்பார் என்றால் அது கர்த்தரை போய் தரிசிக்கும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். ஆமே. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி தொடரும் போட்டுறேன். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி தொடரும். வசனம் வாசிங்க. எபேசியர் 5:30 வாசிப்போம். வாசிச்சுட்டு நம்ம செபிக்கலாம். 5:30. எபேசியர் 5:30. பிள்ளைங்கள எபேசியர் 5:30. மைக்ல வாசிங்க. பைபிள திருப்புங்க. பைபிள கொண்டு பைபிள மூடிட்டு உட்காராதீங்க. பைபிள ஓபன் பண்ணுங்க. எபேசியர் எல்லா வசனத்துக்கும் நான் சொல்ற வசனம் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கணும். எபேசியர் 5:30. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பாருங்க, இயேசுவனுடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்கள். இயேசுவின் எலும்புக்கே நம்ம தான். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம்.
தொடரும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உன் எலும்புகளை என்ன பண்றார்? அந்த வாக்குத்தத்தத்தை போடுங்க. அவர் என்ன பண்றார்? உன் எலும்புகளை நீளம் உள்ளதாக்குகிறார். நீ வற்றாத நீர் ஊற்றை போலவும் பலமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய். நீ வற்றாத நீர் ஊற்றாகவும் வளமிக்க தோட்டமுள்ளவளாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர்